ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகியில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ராகி சேமியா தான் எடுத்திருக்கோம். அந்த சேமியா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஒரு தடவை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. என்னோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா குளிர்ந்த தண்ணி தாங்க ஊற்றணும். சுடுதண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே வச்சிடாதீங்க, சேமியா குழஞ்சி போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா சேமியா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் தண்ணியை வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் தான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி நல்லா வடிகட்டும். அப்புறமா புட்டு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம புட்டு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புட்டு குழாய் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சேமியா பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு லேயர் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இப்படி தட்டி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா அடியில் இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி பாதி போட்ட பின்னாடி இதில் தேங்காய் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் போட்டுட்டேன். இப்போ ஒரு 2 டைம் இப்படி டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க சேமியா போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், மேலே வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் தேங்காய் ஒரு லேயர் போட்டுக்கிறேன். ரொம்ப அழுத்தி அழுத்தி ஃபில் பண்ணாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே ஃபில் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் போட்டாச்சு. இப்போ ஒரு டைம் இப்படி டேப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ புட்டுப்பானை பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு இப்போ இந்த புட்டு குழாயும் வச்சுட்டேன். இப்போ இது வெந்த பின்னாடி நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். புட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட அருமையான ராகி புட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சத்தான புட்டுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ராகி சேமியா புட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.